அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது உம்ரா எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வாழ்க்கையில் 4 முறை உம்ரா செஞ்சுருக்காங்க. அந்த உம்ரா எப்படி செய்யணுங்கிற அழகான வழிகாட்டுதலையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உம்ராவை பொறுத்த வரைக்கும் 4 விஷயம் தாங்க. அதுல முதல் விஷயம் எஹ்ராம், 2வது விஷயம் தவாஃப், 3வது சை, 4வது மொட்டை அடிப்பது அல்லது முடியை கத்தரிப்பது. எஹ்ராம் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது. எஹ்ராமுடைய 2 ஆடைகள் அணிந்ததற்கு பிறகு மீகாத்துடைய எல்லையில் அல்லாஹும் அல்லாஹ்பைக் உம்ரத்தன் என்கின்ற இந்த நியத்தை வைத்ததற்கு நாம் தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும் என்றால் நாம் தவாஃப் செய்யற வரைக்கும். அந்த தல்பியா எப்படிங்கிறது நான் கீழே போட்டிருக்கிறேன், அதை நீங்க மனப்பாடம். இந்த தல்பியா சொல்லிக்கிட்டே நம்ம காபாவை பார்த்த உடனே தல்பியாவை விட்டுட்டு ஆண்கள் தங்களுடைய எஹ்ராமுடைய ஆடையில் அந்த ரைட் ஹேண்ட் ஷோல்டர் வலது தோல் பூஜ்ஜம் தெரிஞ்ச மாதிரி அந்த தங்களுடைய எஹ்ராமுடைய ஆடையை நம்ம போட்டுக்கிட்டு காபாவுடைய முதல் மூலையான ஹஜ்ருல் அஸ்வதுக்கல்ல என்ன செய்யணும் அப்படின்னா தங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று காபாவுடைய கதவுக்கு அருகில் இருக்கக்கூடிய முதல் முறையான ஹஜ்ருல் அஸ்வத் கல்லில் இருந்து நாம் நம்மளுடைய தவாஃபுடைய முதல் ரவுண்டு ஆரம்பிக்கணும். அந்த முதல் சுற்றில் அப்படியே சுற்றி வரும் பொழுது ருக்கூனை யமானியும் ஹஜ்ருல் அஸ்வத் கல் வரும். அந்த ருக்கூனை யமானி ஹஜ்ருல் அஸ்வத் கல் வரும் பொழுது அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா அப்படி என்கின்ற துவாவை நம்ம ஓதணும். இது 7 சுற்றுகளுமே இந்த இடத்த கடக்க முடிஞ்ச துவா ஓதணும். அதே மாதிரி ஆண்கள் 7 சுற்றுகளுக்குமே இந்த வலது தோல் பூஜ்ஜம் தெரிஞ்ச மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் ஷோல்டர் தெரிஞ்ச மாதிரி எஹ்ராமுடைய ஆடையை மாற்றிக்கணும். இது 2மே செய்யணும். செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா தவாஃப் முடிஞ்சிருச்சு. 7 சுத்துகள் முடிஞ்ச உடனே காவால எங்க இடம் இருக்கோ அங்க வந்துட்டு நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா 2 ரக்காத் தொழுவணும். முதல் ரக்காத்துல குலியாஹியுல் காஃபிரூன் சூராவையும் 2வது ரக்காத்துல குலுல் ஹவுது சூராவையும் ஓதி நாம் என்ன செய்யணும், தொழுவணும். சஃபா மர்வாவுக்கு போகணும். சஃபா மர்வால சஃபா கிட்ட நின்று கொண்டு காபாவை முன்னோக்கி கீழே போட்டிருக்கக்கூடிய இந்த குரான் வசனத்தை ஓதி நாம் சஃபாவிலிருந்து மர்வாவை நோக்கி நடக்க வேண்டும். சஃபாவிலிருந்து மர்வா 350 மீட்டர், திரும்ப மர்வாவிலிருந்து சஃபாவை நோக்கி நடக்கணும், அதுவும் 350 மீட்டர். சஹி மற்றும் 7 சுத்துகள் வரும். இந்த 7 ஓட்டத்துக்கு நடுவிலே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கின்ற இந்த மாதிரி துவாக்களை ஓதிக்கிட்டு சஃபாலேருந்து மர்வா 1 ரவுண்டு, மர்வாலேருந்து சஃபா 2வது ரவுண்டு, 7வது ரவுண்டு வந்து மர்வால முடியும். ஆரம்பிக்கிறது சஃபால. இந்த இடையில பச்சை நிறத்துல சஃபாலையும் மருவாலையும் லைட்டு போட்டிருப்பாங்க. அந்த லைட்டு கிட்ட ஆண்கள் மட்டும் மெதுவா ஓடுனா போதுமானது. முடிச்சதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரஹிமஹுல்லாஹ் முஹல்லிகின், அல்லாஹ் மொட்டை அடிப்பவர்கள் மீது முழுமையா தங்களுடைய முடியை கொடுப்பவர்கள் மீது அல்லாஹ் அருள் செய்வானாக என்று 3 முறை சொன்னாங்க. 4வது முறை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் முடிய ஸ்டார்ட் பண்றாங்களே, வெட்டி கொள்றாங்களே, அவங்க மீதும் அல்லாஹ் அருள் செய்வானாக அப்படின்றாங்க. ஆகவே நம்ம பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு நம்மளுடைய முடியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோடு நம்மளுடைய உம்ரா முடிஞ்சிருச்சு.